தமிழகத்திற்கு நியாயமான நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தும் தாவேக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம் செய்யப்பட்டது. மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்ற சமமான மற்றும் நியாயமான நிதி பகிர்வு முறை இன்றியமையாதது என குறிப்பிட்டு நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த அரசின் தனி தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சி திமுக மற்றும் அதிமுக ஆதரவு அளித்தன. இதன் மூலம் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் எந்தவித சிறப்பு சலுகையும் கோருவதல்ல. அரசியல் அமைப்பின் நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகளுக்கும் ஏற்ப தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் எதிர்கால வரி பகிர்வு ஏற்பாடுகளில் முன்னேற்றம் கண்ட மாநிலங்களின் நியாயமான நலன்களும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை மட்டும் வலியுறுத்துகிறது. நிதிசார் கூட்டாட்சியின் அரசியலமைப்பு சட்ட கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்களை பாதுகாப்பதற்கான மக்களின் ஒருமைந்த குரலை இந்த தீர்மானம் பிரதிபலிக்கிறது. மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடைய தீர்மான பேரவை முடிவு கூட்டப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது விவகாரத்தில் சமரச முயற்சிகள் தேவையற்றவை, அணை கட்டக்கூடாது என்பதில் மட்டும் அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என சௌமியா அன்புமணி கருத்து தெரிவித்துள்ளார். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் உரையாற்றிய பேரவை உறுப்பினர் சௌமியா அன்புமணி, தமிழக எல்லையில் அணை கட்டி ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராதபடி செய்ய கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதால் அங்கு அணை கட்டக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அணை கட்டலாமா வேண்டாமா என்பதில் இருவேறு நிலைப்பாடுகள் இன்றி தெளிவாக இருக்க வேண்டுமே தவிர நடுவில் சமரச முயற்சி செய்வதில் பலனில்லை என்றும் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் மேகதாது டேம் கட்ட போறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸ் நம்ம நிறைய போட்டு இந்த டேமை கட்ட விடாம நம்ம தடுத்தணும். ரெண்டே ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாது டேம் கட்டணும், இல்ல மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவில் என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவில் முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாது டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவில் இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. மிக்க நன்றி. முந்தைய திமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேகதாது வழக்கு மனுக்கள் தள்ளுபடியானது ஏன் என அமைச்சர் ராதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். கடந்த கால திமுக ஆட்சியில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளும் சீராய்வு மனுக்களும் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ராதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் KN நேரு, மனுக்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றும் நீதிமன்றம் அவகாசம் கோரியது என்றும் விளக்கமளித்தார். 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்றத்துல இந்த DPR கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்துல 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். உச்சநீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு. அவர் பேசட்டும், அதெல்லாம் ஒன்று. எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. அவர் 3 ஆண்டு காலம் யாரை கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குளிர்ப்பது இல்லை. அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்குது. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு தளபதி நமது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் நிலையில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தயங்குவது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.
கர்நாடகத்தில் முதலமைச்சர் அனைத்து கட்சிகளை ஒன்றிணைத்து மேகதாது விவகாரத்தில் நிதி கோருவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்திலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒத்த கருத்துடைய எதிர்ப்பை பதிவு செய்ய அரசு தயங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் சொன்னதையும் இந்த அரசு செய்யவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். நான் கேட்பதெல்லாம் ஒன்று தான். நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்குறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. கர்நாடக அணைகளிலிருந்து உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்படாததால் டெல்டா பிரதிநிதிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களை அழைத்து அரசு ஆலோசிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டும் இந்த ஆண்டு கர்நாடக அணைகளில் இருந்து உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு தற்போது அணைகள் நிரம்பிய பின் உபரி நீர் மட்டுமே வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் காவிரி பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க டெல்டா மாவட்ட பிரதிநிதிகளையும் சட்ட வல்லுநர்களையும் அழைத்து அரசு ஆலோசிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தண்ணீர் திறக்கவில்லை. ஆக அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தால் உரிய காலத்தில் உடித்த காலத்திலே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருப்பார்கள். ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது கபினி அணை நிரம்பிவிட்டது, கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பிவிட்டது, காரங்க அணை நிரம்பிவிட்டது. கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் நிரம்பி உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள். அதே போல இந்த ஆண்டும் கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். தண்ணீர் பற்றாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். தமிழக அரசின் பொது மற்றும் வேளாண் பட்ஜெட்டுகள் இரண்டும் வீணானவை என்று விமர்சித்துள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, கோயில் நிலங்களை அபகரிப்போருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த பாஜக தேசிய பொதுச் செயலாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தாவேக அரசு தாக்கல் செய்த 2 பட்ஜெட்டுகளும் பயனற்றவை என்று விமர்சித்தார். மேலும் கோயில் நிலங்களை அபகரிப்பவர்களை சிறையில் அடைத்து தண்டிக்கும் கடுமையான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நேற்றைய தினம் விவசாயிகள் பட்ஜெட்டு, அதுக்கு முன்னாடி ஜெனரல் பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஒரு யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த விஜய் அரசாங்கத்தினுடைய ஒரு பட்ஜெட் தான் நம்ம சொல்ல முடியும். இவங்க முதல்ல தப்பு செஞ்சவனை ஜெயிலில் போடுங்க, இவங்களுக்கு சிரச்சேதம் கொண்டு வர அளவுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அவ்வளவு தூரம் கோவில் நிலத்தை தொடலாம்னு ஒருத்தருக்கு எப்படி தைரியம் வருது? அதுவும் பழனி முருகன் கோவில் நிலத்தை கொள்ளையடிப்பாங்களா? ஆகவே தமிழ்நாட்டில் என்னைக்கு இந்த திராவிட இயக்கம் இங்கே காலை ஊனிச்சோ அன்னியிலிருந்து கோவில்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.